கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 3/9/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அன்பின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக, செல்லக்கூடிய இடத்துலலாம் தெய்வீக கிருபையும் அன்பும் நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் என் தேவனே உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இவரோடு இந்த வழி நடத்தும்படி நீங்கள் செய்யுங்கப்பா. லேவியராகமம் 11:45 படி நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, எப்பொழுதும் அப்பா இவரை நீர் பரிசுத்த பண்ணி சகலத்திலுமே ஜெயிக்க செய்யும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 3/9/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நீர் நன்மை தரும்படி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேட்டுவதாக முடியும். நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். உடைய கிருபை கோலும் கைத்தடியும் அப்பா தேசத்தை தேற்றும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. சகல நன்மையுமே தேசத்தில் இருக்கட்டும். உடைய சமாதானம் தேசத்தில் நீர் விதைக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.